கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்னைக்கு நம்ம தேன் கூடை பற்றி நம்ம பார்க்கலாம். தேன் கூடுக்கு எபிரேய வார்த்தை ஜுஃப் தேபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுஃப் தேபாஷ் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நம்ம உடைச்சி பார்க்கலாம். இந்த வார்த்தைக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்குது, நமக்கு தேவையான வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஜுஃப் தேபாஷ் இதனுடைய ஸ்பெல்லிங் பாருங்க. முதல்ல சாடே, அது பிறகு வாவ், அது பிறகு பேசோஃபித், அது பிறகு அடுத்த வார்த்தை தேபாஸ். தேபாஸ்க்கு தாலத், அது பிறகு பெத், அது பிறகு ஷின். இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் ஜுஃப் தேபாஷ், அதாவது தேன் கூடு. தேபாஷ் அப்படின்னு தனியாக எடுத்தீங்கன்னா அது தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஜுஃப்ல முதல் எழுத்து சாடே. சாடே நீங்கள் பழமையான எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குனிந்த மனிதனை என்ன செஞ்சுருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. ஒரு மனிதன், ஓகே, ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனிதன். அடுத்தது வாவிற்கு அடுத்தது பேசோஃபித். பேசோஃபித் பழைய ஹீப்ருவில் பார்த்தீங்கன்னா சோஃபித்லாம் கிடையாது, பே தான் உண்டு. அது பேன் என்னது, வாய். யாருடைய வாய்? இந்த நீதிமானுடைய வாய். இவனுடைய வாயில் என்ன இருக்குமா, தேபாஷ் இருக்கும், அதாவது தேன் இருக்கும். இந்த நீதிமானுடைய வாயில தேன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரியம் பாருங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, ஞானியின் இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஒரு ஞானியின் வாயில இருக்கக்கூடிய சொற்கள், அவனுடைய வார்த்தைகள், அது எப்படியா, தேன் கூடு போல இருக்குமா. அப்போ ஞானியின் வாய் ஒரு தேன் கூடு போல இருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த ஆத்மாவுக்கு மதுரமாகவும் எலும்புகளுக்கு ஔஷதமாகவும் இருக்கும். ஸோ இந்த நீதிமானுடைய வாயில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் என்னது, தேன் கூடு. இது ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் என்ன காரியங்கள் இருக்குது பாருங்க. சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஸோ தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய வாயில தேனை போல இருக்குமா, அதுவும் தேனை போல மதுரமா இருக்குமா. அதுதான் தேன் கூடு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பூக்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தேன். ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து, எபிரேய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையிலையா நீங்கள் உட்கார்ந்து அந்த தேனை எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறீங்க. அந்த இனிமையான சொற்கள், அந்த இனிமையான சொற்கள் தான் என்னது, தேன். தேன் கூடு பார்த்துடுங்க. நீங்கள் தேன் கூட என்ன செய்றீங்க, ஃபார்ம் பண்ணுறீங்க பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொன்னார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியின் இடத்தில் போய் அவர்களோடு பேசு. சுருளை முதல்ல புசிக்க சொல்றாரு, புத்தகத்தை புசிக்க சொல்றார். புசிச்ச பிறகுதான் இஸ்ரவேல் சந்ததியின் இடத்துல போய் பேசு அப்படின்னு சொல்றார். 3ஆம் வசனத்தில் நீ பார்த்தீங்கன்னா அதில் சொல்ற, அப்பொழுது நான் அதை புசித்தேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புசிக்கிறார். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. அந்த சுருள் தேனை போல் தித்திப்பாயிருந்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி, தேவனுடைய ஜனங்களிடத்தில் போய் ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல புத்தகத்தை புசிக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் என்னது, பரிசுத்த வேதாகமம். அதில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களும், அதை நீங்க ஒவ்வொரு பூக்கள், அந்த ஒவ்வொரு பூலையும் உட்கார்ந்து அதில் இருக்கிற தேனை நீங்க எடுத்து அதை ஜனங்களிடத்தில் என்ன செய்யணும், சொற்கள் சொல்லணும். அதே போல் நீங்க வெளிப்படுத்துற விஷயத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோவான்ட்டு சொல்வார், நீ அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசி அப்படின்ட்டு. அப்போ பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாய் இருந்தது. மதுரமாய் இருந்த அவன் புசித்தா அது அவனுக்கு மதுரமா இருந்து, அதுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் மீண்டுமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பாருங்க,
ஒரு செய்தியை கொடுக்க வரும்போது முதல்ல ஒவ்வொரு பூக்கள்லையா உட்கார்ந்து தேனை எடுக்கணும். எடுத்து அதனுடைய ரசனையை, அந்த தேனை என்ன செய்யணும், ஜனங்களிடத்தில் கொடுக்கணும். பாருங்க, அது ஜனங்களுடைய ஆத்மாவுக்கு எப்படி இருக்குமா, இனிய சொற்கள். அது தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு பூ, அதாவது தேன்கூடு என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தையை சுஃப் தேபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம நீதிமானுடைய வாயில தேன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பூல இருந்து ஒரு சொட்டு தேனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தொடர்ந்து மேற்கொண்டு காரியங்களை வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.